Okay, Priyal, good morning. Good morning, Miss. Okay, good Good morning. morning, Madam. Morning. Morning, teacher. ஓகே பிள்ளையாள் 5 ஆயிட்டுது நாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் பிள்ளையாள் கவனிங்க பிள்ளையாள் நாங்க முதலாவது கிளாஸ் பார்த்த நாங்கள் இணைமொழி அந்த இனமொழி வந்து எப்படி நீங்கள் அந்த இனமொழியை வந்து பார்த்து கொள்வீங்கள் என்றெல்லாம் நாங்க பார்த்து அதுக்கு உதாரணங்கள் செய்து அந்த பந்தி கேள்வியில எப்படி நீங்க அந்த இனமொழியை ஐடென்டிஃபை பண்ணுவீங்கள் என்றெல்லாம் பார்த்துட்டோம் பிள்ளையாள் ரெண்டாவது நாங்க துவங்கினாங்க பிள்ளையாள் மரபு தொடர் அந்த மரபு தொடரும் உங்களுக்கு நான் நேற்று அங்கே போன கிளாஸ் வந்து பிள்ளையால் விளங்கப்படுத்திட்டேன் அதுல 5 எழுதினாங்க மிச்சத்தை செய்துட்டு பிள்ளையால் அடுத்த 3வது செக்ஷன் இரட்டை கிளவிக்கு இன்றைக்கு போவோம் பிள்ளையால் இதுல உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்கிரீன் தெரியும் பிள்ளையால் இதுல இருக்கிறது பிள்ளையால் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடிய அந்த இலக்கணம் சம்பந்தமான கேள்விகள் பிள்ளையால் அப்ப இது இவ்வளவுத்தையும் நாங்கள் ஒருக்கா பார்க்கணும் ஒத்த சொல் எதிர்ச்சொல் மரபு தொடர் இணைமொழி உவமை தொடர் இரட்டை கிளவி பழமொழி தொடர்மொழிக்கு ஒரு மொழி சுருக்க குறியீடு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதுக்கு முதல் பிள்ளைகள் எல்லாரும் உங்களோட வீடியோவை ஆன் பண்ணுங்க பிள்ளையால் வீடியோ ஆன் பண்ணணும் மற்றது பிள்ளைகள் நீங்கள் படிக்கல உங்களோட மேசையில இருந்து படிச்சு கொள்ளணும் ஏனெண்டா பிள்ளைகள் மேசையில இருந்து படிக்கல உங்களுக்கு படிக்கணும் என்ற ஆர்வம் இருக்கு நித்திர வராது மற்றது வந்து நான் சொல்றத வந்து நீங்கள் கிராய்ச்சு கொள்ளலாம் ஓகே பிள்ளைகள் அப்ப இது இவ்வளவு மண்டில பிள்ளைகள் இதுல கொஞ்சம் செக்ஷன் தான் மிச்சம் அடுத்த செக்ஷன் இந்த ஸ்கிரீன் மூலம் படிப்பிச்சு முடிய அடுத்த செக்ஷன் நான் உங்களுக்கு போடுவேன் பிள்ளைகள் அப்ப இன்னைக்கு வந்து நாங்கள் அவ திருப்பி சொல்றேன் பிள்ளைகள் உங்களுக்கு வந்து இலக்கணத்துல ஒத்த சொல் எதிர்ச்சொல் மரபு தொடர் இணைமொழி அதுல இணைமொழி படிப்பிச்சுட்டேன் பிள்ளையா ஃபுல்லா படிப்பிச்சு பேப்பர்ஸும் செய்துட்டான் உவமை தொடர் இரட்டை கிளவி பழமொழி தொடர்மொழிக்கு ஒரு மொழி சுருக்க குறியீடுகள் பேச்சு வழக்கும் எழுத்து வழக்கும் இது இவ்வளவும் ஃபர்ஸ்டா படிப்பிப்பேன் பிள்ளையார் இது முடிச்ச அப்புறம் அடுத்த ஸ்கிரீன் உங்களுக்கு சாவணி நான் அதை படிப்பிச்சு கொள்வேன் இதுல பிள்ளைகள் ஒத்த சொல் எதிர்ச்சொல் மற்றது எதிர்பார்ச்சொல் உங்களுக்கு நான் ஒரு டியூட் மாதிரி உங்களுக்கு நான் குரூப்ல போட்டுக்கொள்வேன் பிள்ளைகள் அதான் அதை விட்டேன் நான் அடுத்தது பிள்ளைகள் இடமொழி அது உங்களுக்கு போன கிளாஸ் அதுக்கு முதல் கிளாஸ் ஸ்டார்ட்ல இருந்து நான் உங்களுக்கு படிப்பிச்சு முடிச்சுட்டேன் ரெண்டாவது மரபு தொடர் பிள்ளைகள் மரபு தொடர் போன கிளாஸ் துவங்கினார் பிள்ளைகள் மரபு தொடர் அதுல மிச்சம் இருக்கு பிள்ளைகள் நாங்கள் 5 6 மரபு தொடர் எழுதினாங்க அதுக்கு பிறகு மிச்சத்தோர்க்கா என்னை பார்ப்போம் பார்த்துட்டு இரட்டை கிழவிக்கு போவோம் கவனிங்க பிள்ளைகள் மரபு தொடர்கள் போன கிளாஸ் பாக்குறாங்க அதுல மிச்சம் இன்றைக்கு ஒருக்கா பார்க்கணும் இந்த மரபு தொடர்ல பிள்ளைகள் உங்களுக்கு வாக்கியம் எழுதுறது வரலாம் அதே மாதிரி பந்தியில ஒரு மரபு தொடர் தந்துட்டு அந்த மரபு தொடர்ல இருக்கிற பொருளை வந்து எழுத சொல்லி வரலாம் அல்லது பொருளை தந்துட்டு மரபு தொடரை வந்து கேட்கலாம் இன்னைக்கு மரபு தொடர் படிப்பிச்சுட்டு பிள்ளைகள் இந்த மரபு தொடர் உங்களோட இயர் 3 இயர் 4 இயர் 5 இந்த 3 சிலபஸையும் உள்ளடக்கிய உங்களோட கைட்ல இருக்கிற மரபு தொடரை வந்து நான் முடிச்சுடுவேன் மரபு தொடர் உங்களுக்கு நான் குரூப்ல போட்டுக்கொள்ளுவேன் அப்ப குரூப்ல போட்ட மரபு தொடரை வந்து நீங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு எடுத்து கொள்ளலாம் எடுத்து எழுதி கொள்ளலாம் அப்ப கவனிக்கோ பிள்ளைகள் மரபு தொடர் அதாவது மரபு தொடர் என்னெல்லாம் கேட்க மாட்டேன்னா மரபு தொடரும் அதோட பொருளும் கேட்பிடும் அல்லது பொருளை தந்துட்டு மரபு தொடரை கேட்பிடும் கட்டாயம் வரும் பிள்ளையா சரி அல்லது வசனம் எழுதுறதுக்கு வரும் பாருங்க பிள்ளைகள் இதுல முதல் 5 6 பார்த்துட்டேன் கை தூக்குதல் வரையும் பார்த்துட்டேன் போன கிளாஸ் பாருங்க பிள்ளைகள் இதுல எழுதின ஆக்கள் ஒரு ஆள் வாசிக்கோ மரபு தொடர் போன கிளாஸ் எழுதின ஆக்கள் ஒரு ஆள் வாசிக்கோ தலை கவிழ்தல் வெக்கமடைதல்
தட்டி கழித்தல், சாக்கு போக்கு சொல்லுதல், தாளம் போடுதல், பிறரை மகிழ்விக்க அதை சொல் கருத்துப்படி நடத்தல், நாக்கு புரளுதல், சொன்ன சொல் தவறுதல், விடல், ஆபத்து வேளையில் கைவிடல், பூச்சி மெழுகுதல், ஊசி மெழுகுதல், குற்றத்தை மறைக்க பார்த்தல், முன்னுக்கு வருதல், உயர்ச்சி அடைதல், வாயுறுத்தல், ஆசைப்படுதல். ஓகே, அப்ப இவ்வளவு போன கிளாஸ் எழுதினாங்களா? நீங்க வாசிச்ச அவ்வளவு போன கிளாஸ் எழுதினாங்களா? நாக்கு புரளுதல் வரைக்கும் எழுதினாங்க. நாக்கு புரளல் வரையும் எழுதினாங்களா? ஓகே, குட். கவனிங்கோ. அப்ப பிள்ளைகள் அதுவரையும் நீங்கள் பாடமாக்கி கொள்ளணும். பரவத்தோட நீங்கள் பாடமாக்கி கொள்ளணும் பிள்ளைகள். அப்ப போன கிளாஸ் நாங்கள் நாக்கு புரளல் வரையும் எழுதினாங்க. இன்றைக்கும் பிள்ளைகள் ஒரு கொஞ்சம் தான், ஒரு 10 அப்படி 10-15 வரும் பிள்ளைகள். அதை எழுதிட்டு ஒரு பயிற்சியை பார்த்துட்டு புது செக்ஷனுக்கு நெய் போவோம் பிள்ளைகள். அப்ப அடுத்தது எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த ஸ்கிரீன்ல தெரிகிறத ஒரு ஆள் வாசிக்கோபம். யாராவது ஒரு ஆள் மரபுத்தொடர் ஆழம் பார்த்ததுல இருந்து ஆழம் போடுதல். ஓகே, ஆழம் பார்த்தல் வாசிங்க பொருளையும். ஆழம் பார்த்தல், ஒருவரது அறிவு, செல்வம் முதலியவற்றை அளவிடுதல். ஓகே. ஆறப்போடுதல், பிற்போடுதல், காலம் தாழ்த்துதல், கண் திறத்தல், அறிவு உண்டாதல், கங்கணம் கட்டுதல், ஒரு செயலை முடிக்க முனைத்து நிற்றல். முனைந்து நிற்றல். கதை வளர்த்தல், பேச்சை விரித்தல், கை தூக்கல், துன்பத்தில் இருந்து காப்பாற்றுதல். கை தூக்குதல், துன்பத்திலிருந்து காப்பாற்றுதல். அதாவது கை தூக்குதல் என்றா துன்பத்திலிருந்து காப்பாற்றுறது, ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறது. ஓகே. தலை கவிழ்தல், வெட்கமடைதல், தட்டி கழித்தல், சாக்கு போக்கு சொல்லுதல், தாளம் போடுதல், பிறரை மகிழ்விக்க அவர் கருத்துப்படி நடத்தல், நாக்கு புரளுதல், சொன்ன சொல் தவறுதல். ஓகேமா, குட். கவனிங்கோ. அப்ப பிள்ளைகள் இவ்வளவும் போன கிளாஸ் நாங்கள் எழுதிட்டோம். அதுவே அது அவ்வளவும் உங்களுக்கு பாடமா இருக்குமென்று நினைக்கிறேன் பிள்ளைகள். பாடம் இல்லாதாக்கள் கட்டாயம் அவ்வளத்தையும் பாடமாக்கி கொள்ளுங்க பிள்ளைகள். உங்களோட கைட்ல இருக்கிற இயர் 3, இயர் 4, இயர் 5 இந்த 3 கைட்டையும் உள்ளடக்கி தான் பிள்ளைகள் இந்த மரபு தொடர். ஆகவே இதை பாடமாக்கி கொள்ளுங்க பிள்ளைகள். இதுக்குள்ள இருந்துதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு பேப்பருக்கு நீங்கள் செய்ய போற எக்ஸாம் பேப்பரோ அல்லது ஸ்காலர்ஷிப் பேப்பரோ பிள்ளைகள் இதுக்குள்ள இருந்துதான் மரபு தொடர் வரப்போகுது பிள்ளைகள். இதுல மிச்சம் நாங்களும் குரூப்லையும் போட்டுக்கொள்ளுவேன். அவை இவ்வளத்தையும் பாடமாக்குங்க பிள்ளைகள். அடுத்தது எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி இருக்கணும். நீங்க என்னென்ன செய்றீங்களன்னு நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆன் பண்ணி இருக்கணும். உங்களோட மேசையில இருந்து நீங்க படிச்சு கொள்ளணும். சரி, ஓகே பிள்ளைகள். அடுத்தது எழுதி கொள்ளுங்க. நட்டாற்றில் விடல். நட்டாற்றில் விடல். நட்டாற்றில் விடல். ஆபத்து வேளையில் கைவிடல். நட்டாற்றில் விடல், ஆபத்து வேளையில் கைவிடல். நட்டாற்றில் எழுத்துப்பிழை விடாம எழுதுங்க பிள்ளைகள். எழுத்துப்பிழை விட்டீங்கன்னா அது நீங்கள் ஆன்சர் சரியா எழுதினாலும் அது பிழைதான். ஆவே எழுத்துப்பிழை விடாமல் நான் உங்களுக்கு ஸ்கிரீன் செய்யா பண்றபடியால ஸ்கிரீன் தெரியாதாங்க ஜூம் பண்ணி பார்க்கலாம் பிள்ளைகள். ஆவே எழுத்துப்பிழை விடாமல் எழுதி கொள்ளுங்கோ. நட்டாற்றில் விடல், ஆபத்து வேளையில் கைவிடல்.
பூசி மெழுகுதல். பூசி மெழுகுதல். பூசி மெழுகுதல். பூசி மெழுகுதல். குற்றத்தை மறைக்க பார்த்தல். மைக்க பாருங்க பிள்ளைகள், மைக்க கவனியுங்கோ. குற்றத்தை மறைக்க பார்த்தல். பூசி மெழுகுதல், குற்றத்தை மறைக்க பார்த்தல். அதாவது பிள்ளைகள் நீங்க எழுதி கொண்டு கவனியுங்க பிள்ளைகள். நட்டாற்றில் விடுதல் என்றா பிள்ளைகள் ஆபத்து வேளையில கைவிடல். எங்களுக்கு துன்பம் வரைக்கிற எங்களை வந்து கைவிடுறது. அதான் பிள்ளைகள் நட்டாற்றில் விடுதல். பூசி மெழுகுதல் என்றா பிள்ளைகள் நான் ஒரு குற்றம் செய்தேன்டா அதை மறைக்கிறதுக்காக நான் வந்து முயற்சி செய்யறது. அதைத்தான் சொல்றது பிள்ளைகள் பூசி மெழுகுதல். அடுத்தது முன்னுக்கு வருதல். முன்னுக்கு வருதல். முன்னுக்கு வருதல். நீங்க எழுதுறதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எழுத்து நீட்டா இருக்கணும். முன்னுக்கு வருதல். உயர்ச்சி அடைதல். உயர்ச்சி அடைதல். அப்ப கவனிங்க பிள்ளைகள், முன்னுக்கு எழுதி கொண்டு கவனிங்க. முன்னுக்கு வருதல் என்றா பிள்ளைகள் உயர்ச்சி அடைதல். அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்துல வந்து கமலன் முன்னுக்கு வந்தான். கமலன் தனது வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தான். அதாவது கமலன் தனது வாழ்க்கையில் உயர்ச்சி அடைந்தான். அவன் முன்னுக்கு வருதல் என்று நாங்க பேச்சு வழக்கில எல்லாம் கதைப்போம் பிள்ளையார். அவன் தன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டான் என்றெல்லாம் சொல்லுவோம். அவன் முன்னுக்கு வருதல் என்றா என்ன அதுன்ற பொருள் என்றா பிள்ளையார் உயர்ச்சி அடைதல். உயர்ச்சி அடைதல்டா படித்து நல்ல ஒரு பதவிக்கு வாரது அல்லது வாழ்க்கையில முன்னுக்கு வாரது. இதைத்தான் பிள்ளை உயர்ச்சி அடைகிறது. அடுத்தது வாயூறுதல். வாயூறுதல். ஆசைப்படுதல். ஆசைப்படுதல். கவனிங்க பிள்ளைகள், வாயூறுதல் ஆசைப்படுதல். அதாவது அம்மா சமைத்த சுவையான உணவை கண்டு கமலன் வாயூறினான். அப்ப வாயூறுதல் என்றா பிள்ளைகள் ஆசைப்படுதல். அம்மா சமைத்த சுவையான உணவை கண்டு கமலன் ஆசைப்பட்டான். வாயூறுதல் ஆசைப்படுதல். அப்ப கவனிங்க பிள்ளைகள், இவ்வளவு வரவு தொடரும் அந்த பொருளும் பிள்ளைகள் நான் உங்களுக்கு தந்துட்டேன். ஆகவே இத பிள்ளைகள் நீங்கள் பாடமாக்கி கொள்ளணும். வாசிக்காத இன்றைக்கு வாசிக்காத அடுத்தால் வாசிங்க பிள்ளைகள். வாசிக்காத அடுத்தால் வாசிங்க. ஆழம் ஒருவரது அறிவு செல்வம் முதலியவற்றை விடுவது. போடுதல் பிற்போடுதல் காலம் தாழ்தல் கண் திறத்தல் அறிவு உண்டாதல் கங்கணம் கட்டுதல் ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல் கதை வளர்த்தல் பேச்சு விரித்தல் கை தூக்குதல் துன்பத்திலிருந்து காப்பாற்றுதல் தலை கவிழ்தல் வெட்கமடைதல் சாக்கு போக்கு சொல்லுதல் தாளம் போடுதல் பிறரை மகிழ்விக்க அவர் கருத்துப்படி நடத்தல் நாக்கு புரளுதல் சொன்ன சொல் தவறுதல் நட்டாற்றில் விடல் ஆபத்து வேளையில் கைவிடல் பூசி மெழுகுதல் குற்றத்தை மறைக்க பார்த்தல் முன்னுக்கு வருதல் உயர்ச்சி அடைதல் வாயூறுதல் ஆசைப்படுதல்.
ஓகே குட் குட் கவனிங்க பிள்ளையாள் அப்ப ஓகே இவ்வளவு மரபு தொடரும் அதன் பொருளும் ஓகே பிள்ளையாள் நீங்கள் இவ்வளத்தையும் பாடமாக்கி கொள்ளுங்க அடுத்தது எழுதி கொள்ளுங்க பிள்ளையாள் அடுத்த மரபு தொடர் தொடர்ந்து அப்படியே எழுதி கொள்ளுங்க பிள்ளையாள் குலை அடித்தல் குலை அடித்தல் ஸ்கிரீனை பார்த்து எழுதுங்க பிள்ளையாள் எழுத்து பிழை விடாமல் குலை அடித்தல் ஒருவரை வசப்படுத்தல் ஒருவரை வசப்படுத்தல் கை கொடுத்தல் கை கொடுத்தல் உதவி செய்தல் கை கொடுத்தல் உதவி செய்தல் எல்லாரும் எழுத்த நீட்டா எழுதுங்க பிள்ளைகள் எழுத்து பிழை விடாமல் எழுதுங்கோ எழுத்து பிழை விடாமல் எழுதத்தான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இருக்கிறேன் பார்த்து வடிவா எழுத்து பிழை இல்லாம எழுதுங்க பிள்ளைகள் எழுத்து உறுப்பா இருக்கணும் திண்டாட்டம் திண்டாட்டம் மனக்கலக்கம் திண்டாட்டம் மனக்கலக்கம் அதாவது பிள்ளைகள் திண்டாட்டமா இருக்கிறன்னா மனக்கலக்கம் ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிறது மனக்கலக்கம் கை கொடுத்தல் என்றால் பிள்ளைகள் உதவி செய்தல் கை கொடுத்தல் என்றால் உதவி செய்தல் குழி அடித்தல் என்றால் பிள்ளைகள் ஒருவரை வசப்படுத்துதல் குழி அடித்தல் என்றால் ஒருவரை வசப்படுத்துதல் குழி அடித்தல் ஒருவரை வசப்படுத்தல் கை கொடுத்தல் உதவி செய்தல் கை கொடுத்தல் உதவி செய்தல் கை கொடுத்தல் உதவி செய்தல் திண்டாட்டம் மனக்கலக்கம் திண்டாட்டம் மனக்கலக்கம் அடுத்தது தோள் கொடுத்தல் அடுத்தது பிள்ளைகள் தோள் கொடுத்தல் தோள் கொடுத்தல்
உதவி செய்தல். தோள் கொடுத்தல், உதவி செய்தல். கை கொடுத்தல் என்றாலும் உதவி செய்தல் தான் பிள்ளைகள். குழம்புரையில கை கொடுத்தல் என்றாலும் உதவி செய்தல் தான், தோள் கொடுத்தல் என்றாலும் உதவி செய்தல் பிள்ளைகள். அடுத்தது எள்ளி நகையாடுதல். எள்ளி நகையாடுதல். கமலன் தனது சக நண்பர்களை எள்ளி நகையாடினான். ஆகவே எள்ளி நகையாடுதல். எள்ளி நகையாடுதல் என்னண்டா பிள்ளைகள்? இகழ்ந்து பேசுதல். எள்ளி நகையாடுதல் என்னண்டா இகழ்ந்து பேசுதல் அல்லது ஏளனம் செய்தல். எள்ளி நகையாடுதல், இகழ்ந்து பேசுதல் அல்லது ஏளனம் செய்தல். நாக்கு நீளுதல். நாக்கு நீளுதல். நாக்கு நீளுதல். அளவு கடந்து பேசுதல். நாக்கு நீளுதல், அளவு கடந்து பேசுதல். பருவம் பார்த்தல். பருவம் பார்த்தல். தக்க சமயம் பார்த்தல். பருவம் பார்த்தல், தக்க சமயம் பார்த்தல். வெட்டி பேச்சு. வெட்டி பேச்சு. வீண் பேச்சு. வெட்டி பேச்சு, வீண் பேச்சு. வெட்டி பேச்சு, வீண் பேச்சு. அப்ப கவனிங்க பிள்ளைகள். குளையடித்தல், ஒருவரை வசப்படுத்தல், கை கொடுத்தல், உதவி செய்தல், திண்டாட்டம், மனக்கலக்கம், தோள் கொடுத்தல், உதவி செய்தல், எள்ளி நகையாடுதல், இகழ்ந்து பேசுறது அல்லது பிள்ளையால் ஏளனம் செய்கிறது ஒருவரை, நாக்கு நீளுதல், அளவு கடந்து பேசுதல், பருவம் பார்த்தல், தக்க சமயம் வரும் வரை பார்த்தல் பிள்ளையால். வெட்டி பேச்சு. வெட்டி பேச்சுன்னா சும்மா வீண் பேச்சு. மைக்க பாருங்க பிள்ளையால். வெட்டி பேச்சுன்னா வீண் பேச்சு, அர்த்தமற்ற பேச்சு பிள்ளையால், பயனற்ற பேச்சு, வீண் பேச்சு.
ஓகே பிள்ளையால். அப்ப இவ்வளவு மரபு தொடரும் பார்த்துட்டேன் பிள்ளையால். மிச்சம் இருக்கு பிள்ளையால். அது நான் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கேன் அது பிள்ளையால். ஆவே உங்களுக்கு நான் அதை முக்கியமானதை மட்டும் இப்ப சொன்னா பிள்ளையால். மிச்சத்தை உங்களுக்கு குரூப்ல இன்னைக்கு மரபு தொடர் ஃபுல்லா போட்டு விடுவேன் பிள்ளையால். ஆவே உங்களோட குரூப்ல போட்டு விடுவேன். நீங்கள் இன்னைக்கு எழுதி கொள்ளலாம் பிள்ளையால் இந்த தமிழ் கோப்பியில. சரி பிள்ளையால். இது ஒரு வாசிக்காத ஆக்கள் வாசி போறாள். குலை அடித்தல் உதவி செய்தல் மனக்கலக்கம் தோள் கொடுத்தல் உதவி செய்தல் வெள்ளி நகையாடுதல் அளவு கடந்து பார்த்தல் வீண் பேச்சு சமயம் பார்த்தல் வெட்டி பேச்சு வீண் பேச்சு வாசிக்க சொன்னா பிள்ளையால். ஒரு ஆள் தான் பிள்ளையால் வாசிக்கணும். வேற எல்லாரும் வாசிச்சீங்கன்னா என்னென்ன பிள்ளைகள் கேட்கிறது? நான் வாசிக்க சொல்றதுக்கு காரணம் பிள்ளையால் எழுதினதை மட்டும் போதாது. நீங்க வாசிச்சீங்கன்னா மற்றவைக்கும் அது விளங்கும் பிள்ளையால். ஆகவே ஒரு ஆள் மட்டும் வாசிக்க, எல்லாரும் வாசிக்க சந்தர்ப்பம் தருவேன். வாசிக்காத ஆக்களை தான் வாசிக்க சொல்றேன். ஆகவே வாசிக்காத ஆக்கள் தான் வாசிக்கிறோம். அப்ப எல்லாருக்குமே சந்தர்ப்பம் தருவேன் பிள்ளையால். ஒரு ஆள் மட்டும் வாசிக்கணும் பிள்ளையால் மைக் ஆன் பண்ணி. சரி, ஒரு ஆள் மட்டும் வாசிக்கோ. குலையடித்தல் ஒருவரை வசப்படுத்துதல் கை கொடுத்தல் உதவி செய்தல் திண்டாட்டம் மனக்கலக்கம் தோள் கொடுத்தல் உதவி செய்தல் வெள்ளி நகையாடுதல் இகழ்ந்து பேசுதல் ஏளனம் செய்தல் நாக்கு நீளுதல் அளவு கடந்து பேசுதல் பருவம் பார்த்தல் தக்க சமயம் பார்த்தல் வெட்டி பேச்சு வீண் பேச்சு. ஓகே குட். நிறைய இருக்கு பிள்ளைகள். எல்லாரும் வாசிக்கலாம், கவலைப்பட தேவையில்லை. அடுத்தாள் வாசிக்காத அடுத்தாள் வாசிங்கோ. குலையடித்தல் ஒருவரை வசப்படுத்துதல் கை கொடுத்தல் உதவி செய்தல் திண்டாட்டம் மனக்கலக்கம் தோள் கொடுத்தல் உதவி செய்தல் எள்ளி நகையாடுதல் இகழ்ந்து பேசுதல் நாக்கு நீளுதல் அளவு கடந்து பேசுதல் பருவம் பார்த்தல் தக்க சமயம் பார்த்தல் வெட்டி பேச்சு வீண் பேச்சு. ஓகே குட். அப்ப பிள்ளைகள் எல்லாருமே எழுதி இருப்பீங்க. எல்லாரும் இவ்வளவுத்தையும் பாடமாக்குங்க பிள்ளைகள். திருப்பி சொல்றேன், மீதி நான் உங்களுக்கு குரூப்ல இன்னைக்கு நான் எப்படியும் ஸ்கூலுக்கு போய் உங்களுக்கு போட்டு விடுவேன் பிள்ளைகள். ஸ்கூலுக்கு போனதும் நான் எனக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் உடனே நான் உங்களுக்கு போட்டு விடுவேன். நீங்கள் ஈவினிங்குள்ள உங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள். அப்ப இவ்வளவுத்தின் பொருளையும் நீங்கள் பாடமாக்கி கொள்ளணும். அடுத்த பயிற்சிக்கு போவோம் பிள்ளைகள். எழுதி கொள்ளுங்க. மரபு தொடர்களை கொண்டு பயிற்சி பிள்ளையால் எழுதிக்கொள்ளுங்க. எழுத்து நீட்டா இருக்கணும் பிள்ளையால். மரபு தொடர்களை கொண்டு வாக்கியங்கள் அமைத்தல். மரபு தொடர்களை கொண்டு வாக்கியங்கள் அமைத்தல். மரபு தொடர்களை கொண்டு வாக்கியங்கள் அமைத்தல். நீங்க வீடியோ ஆன் பண்ணி இருக்கிறீங்க, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையா. நீங்கள் என்னென்ன செய்யறீங்களு ஆவே கிளாஸ் வடிவா கவனிக்கணும் பிள்ளையா. மார்னிங் 5 மணின்றது நல்ல டைம், படிக்கிற டைம் பிள்ளையா. ஆவே இவ்வளவு படிச்சுக்கிறதா அதுவே போதும் பிள்ளையா. ஆவே கிளாஸ் கவனிச்சு கிடைக்கிற டைமை பிரயோசனப்படுத்துங்க பிள்ளையா. மரபு தொடர்களை கொண்டு வாக்கியம் அமைத்தல். ஒன்று எழுதி கொள்ளுங்க பிள்ளையால். தலை கவிழ்தல். தலை கவிழ்தல். தலை கவிழ்தல் என்று போட்டுட்டு பிள்ளையால் சின்ன டேஸ் போட்டு முதலாவது தலை கவிழ்தல். உங்களுக்கு நான் தலை கவிழ்தலுக்கு கை தூக்கி விடுதல், தட்டி கொடுத்தல், கொடி கட்டி பறத்தல், முதலை கண்டு இவ்வளவு நானே உங்களுக்கு வசனம் தந்திருக்கிறேன் பிள்ளையால்.
ஆகவே அந்த வசனத்தையே நீங்கள் பார்த்து எழுதி கொள்ளலாம். எழுதுங்க பிள்ளைகள். சின்ன டான்ஸ் போட்டு பரதன் தனது நண்பனுடைய செயலை கண்டு தலை கவிழ்ந்தான். அதை எழுதுங்க பிள்ளைகள். உங்களுக்கு வேற நான் எழுத தர போறேன். அவ இது உதாரணத்துக்காக எப்படி எழுதணும்ன்றதுக்காக தான் பிள்ளைகள் நானே தந்தனா. பார்த்து எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இது அப்படியே பார்த்து எழுதுக்கோ. பரதன் தனது நண்பனுடைய செயலை கண்டு தலை கவிழ்ந்தான். எழுத்துப்பிழை விடாம எழுதணும் பிள்ளையால். அதான் வசனங்கள் எல்லாமே நானே உங்களுக்கு போட்டு ஸ்கிரீன்ஷா பண்ணி காட்டுறேன் பிள்ளையால். எழுத்துப்பிழை விடக்கூடாது. எழுத்து உறுப்பா இருக்கணும். எழுத்துப்பிழை விட்டால் மார்க்ஸ் இல்ல. திருப்பி சொல்றேன், எழுத்து உறுப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா மார்க்ஸ் கிடைக்கும் பிள்ளையால். அவை எழுத்த நீட்டா எழுதி கொள்ளுங்க. அடுத்தது கை தூக்கி விடுதல். 2வது பிள்ளையால் கை தூக்கி விடுதல். டீச்சர் ஓம் சொல்லுங்க. முதலாவது அது பெறதனா பெறத்தா? ஓகே, என்னடால பேரத். ஏதாவது ஒரு பெயர் பிள்ளையால். ஒரு பெயரை போட்டு தனது கட்டிக்காரு தனது நண்பனுடைய செயலை கண்டு தலை கவிழ்ந்தான். பரத் தனது நண்பன், உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டது பிள்ளையால் பரத். பரத் தனது நண்பனுடைய செயலை கண்டு தலை கவிழ்ந்தான். அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது ஒரு பேரை போட்டு எழுதி கொள்ளலாம் பிள்ளையால். பரதன், கமலன், விமலன். அடுத்த 2வது பிள்ளையால் கை தூக்கி விடுதல். கை தூக்கி விடுதல். சின்ன டேஷ் போட்டுட்டு எழுதி கொள்ளுங்க பிள்ளையால். டிலாசி அல்லது ஏதாவது ஒரு பேரை போட்டு ஏழை குடும்பத்தை கைதூக்கி விட்டாள். கைதூக்குதலண்டா பிள்ளையால் பாப்பன் யார் கட்டிக்காரன் ஒரு ஆள் சொல்லுங்க. அப்ப கைதூக்குதலண்டா என்ன? உதவி செய்தால். ஓகே ஓகே குட். கட்டிக்கார பிள்ளையால். தலை கவிழ்தலண்டா என்ன? ஓகே ஓகே ஓகே. அப்ப நான் படிப்பிச்சது உங்களுக்கு விளங்கி இருக்க பிள்ளையால். ஓகே, கட்டிக்கார பிள்ளையால். டிலாசி ஏழை குடும்பத்தை கைதூக்கி விட்டாள். டிலாசி ஏழை குடும்பத்தை கைதூக்கி விட்டாள். அடுத்தது பிள்ளையால் தட்டி கொடுத்தல். தட்டி கொடுத்தல். சின்ன டான்ஸ் போட்டுட்டு எழுதி கொள்ளுங்க பிள்ளையால். இப்ப எல்லாம் வந்து ஜாயின் பண்றீங்க பிள்ளையால். 5:30 ஆயிட்டு கவனிங்க பிள்ளையால். நீங்கள் 5 நான் 5க்கு சரியா 5க்கே துவங்கிடுவேன் பிள்ளையால் கிளாஸ். அதே மாதிரி மற்ற சார் டீச்சர்ஸ் எல்லாருமே 5க்கு துவங்கிடுவீங்க பிள்ளையால். அவன் நீங்க 5க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியோசனமா இருக்கும் பிள்ளையால். அதைத்தான் நான் சொல்றேன். ஓகே, அடுத்தது பிள்ளையால் தட்டி கொடுத்தல். எழுதி கொள்ளுங்க. சின்ன டான்ஸ் போட்டுட்டு ஆசிரியர் ஆசிரியர் மாணவர்களை தட்டி கொடுத்தார்.
ஆசிரியர் மாணவர்களை தட்டி கொடுத்தார். தட்டி கொடுத்தலண்டா என்ன பிள்ளைகள்? உற்சாகப்படுத்தல். ஓகே குட் கட்டிகாரி. உற்சாகப்படுத்தல். ஆசிரியர் மாணவர்களை தட்டி கொடுத்தார். அடுத்தது பிள்ளைகள் கொடி கட்டி பறத்தல். கொடி கட்டி பறத்தல். கொடி கட்டி பறத்தல். எழுதுங்க பிள்ளைகள். பாரதியார் கவிதை உலகில் கொடி கட்டி பறந்தார். பாரதியார் கவிதை உலகில் கொடி கட்டி பறந்தார். பாரதியார் கவிதை உலகில் கொடி கட்டி பறந்தார். அடுத்தது பிள்ளைகள் முதலை கண்ணீர். முதலை கண்ணீர். மைக்க பாருங்க பிள்ளைகள். முதலை கண்ணீர். முதலை கண்ணீர்னா போலி. போலியா கண்ணீர் வடிக்கிறது முதலை கண்ணீர். போலி. துலக்ஷிரா வகுப்பறையில் முதலை கண்ணீர் வடித்தாள். போலியா அழுகிறது. துலக்ஷிரா வகுப்பறையில் முதலை கண்ணீர் வடித்தாள். துலக்ஷிரா வகுப்பறையில் முதலை கண்ணீர் வடித்தாள். ஓகே குட். கடைசியா டவுட் கேட்டால் இப்படி பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாட்டால் டவுட்டா இருந்தால் இப்படி மைக் ஆன் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம் பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள். அப்ப இவ்வளவு மரபு தொடரை கொண்டு வாக்கியம் அமைத்தலும் பார்த்துட்டோம். பாருங்க பிள்ளைகள், 2வது செக்ஷன்ல உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணி காட்டுறேன் பிள்ளைகள். ஸ்டார்ட்ல என்னென்ன வருமண்டு அதுல ஒத்த சொல்ல நான் உங்களுக்கு டியூட்டோரியல் மாதிரி போடுறேன்னு சொன்னான். அடுத்தது 3வது இடமொழி. இடமொழி நான் உங்களுக்கு 3 கிளாஸ் ஆக்கும் எடுத்து படிப்பிச்சுட்டேன். 5 ஜீப்ஸ் எழுதிட்டேன். அது குரூப்லயும் போட்டுட்டேன் பிள்ளைகள். அப்ப இன்றைக்கு பிள்ளைகள் 2வது செக்ஷன் பிள்ளைகள் மரபு தொடர் பாத்துறாங்க. அப்ப பிள்ளைகள் மரபு தொடர்ல பிள்ளைகள் நாங்க பார்த்தது ஒவ்வொரு மரபு தொடர் அதுன்ற பொருள் என்ன என்று பார்த்து முடிச்சுட்டோம் பிள்ளைகள். ஆவே அதை பற்றி வாக்கியம் அமைக்கவும் இப்ப நாங்கள் பார்த்துட்டோம். இவ்வளவு டைமும் வாசிக்காத ஆட்கள் நீங்கள் கட்டிக்கார பிள்ளைகள், நேர்மையான பிள்ளைகள் எனக்கு தெரியும். ஆவே இவ்வளவு டைமும் வாசிக்காத ஆள்ல ஒரு ஆள் வாசிக்க பிள்ளைகள். தனது நண்பனுடைய செயலை கண்டு தலை கவிழ்ந்தார். ஓகே. டிலாசி ஏழை குடும்பத்தை கை தூக்கி விட்டாள். ஓகே. ஆசிரியர் மாணவர்களை தட்டி கொடுத்தார். ஓகே. பாரதியார் கவிதை உலகில் கொடி கட்டி பறந்தார். ஓகே. துலக்ஷிரா வகுப்பறையில் முதலை கண்ணீர் வடித்தாள்.
ஓகே குட். இருமொராள் எல்லாரையும் வாசிக்க விடுவேன் பிள்ளையால். இருமொராள் வாசிங்க. தலை கவிழ்ந்தார் கமலன் தனது நண்பனுடைய வேலை கண்டு தலை கவிழ்ந்தான். ஓகே தூக்கி விடுதல் திலாக்சி ஏழை குடும்பத்தை தூக்கிவிட்டாள். கை தூக்கி விட்டாள். மற்றாக கொப்பியா பார்க்கணும் பிள்ளையால். நீங்க எழுதினா சரியோண்டு. தட்டி கொடுத்தாள். ஆசிரியர் மாணவர்களை தட்டி கொடுத்தார். கொடி கட்டி பறத்தல். பாரதிய கவிதை உலகத்தில் கொடி கட்டி பறந்தார். முதலில் கண்ணீர் துளசினா வகுப்பறையில் முதலில் கண்ணீர் வடித்தார். ஓகே குட். அப்ப கவனிங்கோ பிள்ளையால். இந்த மரபு தொடர்கள்ல அவ்வளவு மரபு தொடரும் எழுதி ஆவே அதன் பொருளும் எழுதி இன்றைக்கு வாக்கியம் அமைக்கிறதும் பார்த்துட்டான். ஒருக்கா இதோட சரி பிள்ளையால் உங்களுக்கு பயிற்சி தாரன். அத பிள்ளைய நீங்க இப்ப எனக்கு தேவையில்லை. எனக்கு அடுத்த மண்டே என்ற தமிழ் கிளாஸ்ல நான் வாசிக்க சொல்லி விடுவேன். ஒரு நேம சொல்லி வாசிக்கோன்னு விடுவேன். அதையும் வாசிக்கணும். அப்ப யார்கிட்ட நேம 5 பேர்ட்ட நேம் சொல்லுவேன். அப்ப 5 பேர்ல யார் 5 பேர் உங்களுக்கு தெரியாது பிள்ளையாவே எல்லாருமே எழுதி வச்சிருக்கணும். ஓகே பிள்ளையார் பார்த்ததுக்கோ பயிற்சி வீட்டை நீங்க செய்யறதுக்கு இதுல இருக்கிற 5 பேரை அவங்களுக்கு தந்தனான் பிள்ளையார். பின்வரும் மரபு தொடர்களை கொண்டு வாக்கியம் அமைப்போம். பின்வரும் மரபு தொடர்களை கொண்டு வாக்கியம் அமைப்போம். பயிற்சி பிள்ளைகள் பின்வரும் மரபு தொடர்களை கொண்டு வாக்கியம் அமைப்போம். பின்வரும் மரபு தொடர்களை கொண்டு வாக்கியம் அமைப்போம். முதலாவது பிள்ளைகள் ஆரப்போடுதல். ஆரப்போடுதல் 2 ரூல் விடுங்க பிள்ளைகள். ஆரப்போடுதல் எழுதிட்டு நீட்டா வடிவா எழுதணும் வாக்கியம். இப்ப வாக்கியம் அமைத்தல் காட்டினார் பிள்ளைகள். இங்க பாருங்க வாக்கியம் அமைத்தல்ல போல்டா காட்டி இருக்கிற மரபு தொடர். இதே மாதிரி நீங்க போல்டா எழுதணும் மட்டும் இல்ல. போல்டா எழுத சொல்லல நான் பிள்ளைகள் நீட்டா எழுதணும். ஆரப்போடுதல் 2 ரூல் விடுங்க பிள்ளைகள். கதை வளர்த்தல். கதை வளர்த்தல் ஸ்கிரீன்ல இருக்கு பார்த்து எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். கதை வளர்த்தல். தட்டி கழித்தல். தட்டி கழித்தல். தட்டி கழித்தல் எந்த லீனாண்டு பார்த்ததும் மாறி போடக்கூடாது. தட்டி கழித்தல்.
எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிருக்கோம். நீங்கள் என்னென்ன செய்றீங்கன்னு நான் பாக்குறேன் பிள்ளைகள். எழுத்த வடிவா எழுதுங்கோ. தட்டி கழித்தல். தாளம் போடுதல். தாளம் போடுதல். தாளம் போடுதல். பூசி மெழுகுதல். தாளம் போடுதல். அடுத்தது பிள்ளைகள் பூசி மெழுகுதல். பூசி மெழுகுதல். ஓகே பிள்ளைகள், கவனிங்கோ பிள்ளைகள். அப்ப மரபு தொடர்களை கொண்டு எப்படி வாக்கியம் அமைப்போம்னு நீங்க குழப்ப தேவையில்லை பிள்ளைகளே. நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 5 மரபு தொடர் வந்து அதுக்கு வாக்கியம் அமைக்கிறதும் நான் உங்களுக்கு தந்துட்டேன் பிள்ளைகள். அவை இந்த 5க்கும் நீங்கள் வாக்கியம் அமைச்சு பிள்ளைகள் எனக்கு அடுத்த கிளாஸ் எல்லாரும் வாக்கியம் அமைச்சிருக்கணும். அடுத்த கிளாஸ் நான் உங்களை 5 பேரை கூப்பிடுவேன். அவை 5 பேரை நேம் சொல்லி கூப்பிடுவேன். அவையில எனக்கு வாசிச்சு காட்ட வேண்டும். இதுல பிள்ளையால் இதுல பொருள் எல்லாமே நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க. குழப்ப தேவையில்லை பிள்ளையால். ஆற போடுதல், கதை வளர்த்தல், மைக்க பாருங்க பிள்ளையால். ஆற போடுதல், கதை வளர்த்தல், தட்டி கழித்தல், தாளம் போடுதல், பூசி மழுகுதல். அவை இது இந்த மரபு தொடர்கள் பொருள் எல்லாமே பிள்ளையால் நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க. ஆற போடுதல் என்ன பிள்ளையால்? ஓகே, பிட் போடுதல். ஓகே, காலம் வளர்த்தல். கதை வளர்க்கிறதா என்ன பிள்ளையால்? ஓகே, குட். பேச்சை விரித்தல். தட்டி கழுத்தல். ஓகே, தட்டி கழுத்தல் என்ன பிள்ளையால்? ஓகே, தாளம் போடுதல் என்ன பிள்ளையால்? ஓகே, பூசி பழுகுதல் என்ன பிள்ளையால்? குற்றத்தை ஓகே, கட்டிக்கார பிள்ளையால். ஆவே இது எல்லாத்தினையும் பொருளும் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். ஆற போடுதல், கதை வளர்த்தல், தட்டி கழித்தல், தாளம் போடுதல், பூசி பழுகுதல். அப்ப இந்த 5 பொருளும் பிள்ளைகள் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்க வீட்டை வாசிச்சு என்ன மாதிரி வசனம் எழுதலாம், என்னென்ன சென்டென்ஸை வந்து பயன்படுத்தலாம் என்றதை வந்து யோசிச்சு எனக்கு எழுதி அடுத்த மண்டே என்ற தமிழ் கிளாஸ் பிள்ளைகள் நான் உங்களை வாசிக்க விடுவேன். அவை எல்லாருமே எழுதி வேணும். யார் யார் 5 பேருக்கு தெரியாதல்ல பிள்ளையாள். அவை எல்லாரும் கட்டாயம் எழுதியிருக்கோம். நான் சொல்றால் கட்டாயம் 5க்கும் வாக்கியம் வச்சிருக்கணும். சரி பிள்ளைகள், அப்ப மரபு தொடர்ல இதை விட பிள்ளைகள் உங்களோட கைட்ல இருக்கிறது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடிய நான் ப்ரிப்பேர் பண்ணினது பிள்ளையாள். நான் உங்களுக்கு இன்னைக்கு போட்டுடுவேன். நான் சொன்னேன் உங்களுக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு ஈவினிங்குக்குள்ள உங்களுக்கு நான் உங்களோட குரூப்ல நான் போட்டு கொள்ளுவேன் மரபு தொடர்கள். நான் என்னென்ன படிப்பிக்கிறது பிள்ளையாள் அது படிப்பிச்ச அந்த செக்ஷன் முடிய படிப்பிச்ச அவ்வளவு நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு கொள்ளுவேன் பிள்ளையாள். ஆவே பிள்ளையாள், இன்னைக்கு மரபு தொடர்கள் நாங்கள் படிச்சு முடிச்ச நாங்கள் பிள்ளையாள் ஒரு சமரி மாதிரி பார்த்துட்டு பிள்ளையாள் அடுத்த செக்ஷனுக்கு போவோம். ஆவே பிள்ளையாள், வாசிக்காத ஆக்கள்ல ஒரு ஆள் முதல் 5ஐயும் வாசிங்கோ. ஆழம் பார்த்தல், ஒருவர் அறிவு, செல்வம் முதலியவற்றை அளவிடுதல். ஆறப்போடுதல், பிற்போடுதல், காலம் தாழ்த்துதல், கண் திறத்தல், அறிவு உண்டாதல், கங்கணம் கட்டுதல்,
ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல், கதை வளர்த்தல், பேச்சை விரித்தல். ஓகே குட், நல்ல உச்சரிப்பு. அடுத்தால் அடுத்த அஞ்சையும் வாசிங்க பிள்ளையார், வாசிக்காதாக்கள். நான் சொன்னேன் ஆழம் பார்த்தல், ஒருவர் அறிவு செல்வம் முதலில் ஒரு அளவிடல். ஆள். ஓகே தூக்குதல், துன்பத்திலிருந்து காப்பாற்ற, தலை கவிழ்தல், வெட்கமடைதல், தட்டி கழித்தல், சாக்கு போக்கு சொல்லுதல், தாளம் போடுதல், பிறரை மகிழ்விக்க அவரது கருத்துப்படி நடத்தல், நாக்கு புரளுதல், சொன்ன சொல் தவறுதல். ஓகே குட். அடுத்தாள் இப்ப வாசிச்சீங்க 2 பேர் சேர்ந்து, அதுல அடுத்தாள் வாசிங்க. சரி ஓகே, யாராவது மைக் ஆன் பண்ணி வாசிங்க. மற்ற ஆற்றில் விடல், ஆபத்து வேலையில் கைவிடல், ஓகே முழுகுதல், குற்றத்தை மறைக்க பார்த்தல், முன்னுக்கு வருதல், உயர்ச்சி அடைதல், வாய் ஊறுதல், ஆசைப்படுதல். கவனிங்க பிள்ளையாள், நான் வாசிக்க சொல்றது பிள்ளையாள் மற்றவர்கள் கேட்டு கொண்டிருக்கிறதுக்கு விளங்குதா பிள்ளையாள்? நான் சொல்லி உங்களை எழுதிவிச்சு பிள்ளையாள் வாசிக்கவும் விடுறேன் பிள்ளையாள். அவை உங்களுக்கு குயிக்கா டக்குன்னு பாடம் வந்துடும் பிள்ளையாள். அடுத்தது ஒரு ஆள் வாசிக்காதா இல்ல? ஒரு ஆள் கொடுத்தல், உதவி செய்தல், திண்டாட்டம், கலக்கம், கொடுத்தல், உதவி செய்தல், வெள்ளி நகையாடுதல், இகழ்ந்து பேசுதல், ஏளனம் செய்தல், நாக்கு நீளுதல், அளவு கண்டு பருவம் பார்த்தல், தக்க சமயம் பார்த்தல், வெட்டி பேச்சு, வீண் பேச்சு. ஓகே குட். ஓகே பிள்ளையாள், அடுத்தால் வாசிக்காதாக்கள் அடுத்தால் வாக்கியம் அமைத்தல வாசிங்க. மரபு தொடர்களை கொண்டு வாக்கியங்கள் அமைப்போம். தனது நண்பனுடன் செயலை கண்டு தலை கவிழ்ந்தான். நிலாசி ஏழை குடும்பத்தை கை தூக்கி விட்டாள். ஆசிரியர் மாணவர்களை தட்டி கொடுத்தார். பாரதியார் கவிதை உலகில் கொடிகட்டி பறந்தார். துளசி வகுப்பறையில் முதலை கண்ணீர் வடித்தாள். ஓகே குட். அப்ப பிள்ளையாள், நான் உங்களுக்கு இன்றைக்கு படிப்பிச்சது எல்லாருக்குமே விளங்கி இருக்குமே நினைக்கிறேன் பிள்ளையாள். உங்களுக்கு படிப்பிச்சு அதை விட உங்களையும் வாசிக்க சொல்லி அதோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டேன் பிள்ளையாள். ஆவே உங்களுக்கு பயிற்சி தந்த நான் பிள்ளையாள். ஆற போடுதல், கதை வளர்த்தல், தட்டி கழித்தல், தாளம் போடுதல், பூசி மெழுகுதல், அவை இந்த 5 பொருளும் பிள்ளையாள் உங்களோட கொப்பியில இருக்கு. ஒரு தரம் தெரியான்னு சொல்ல இயலாது, உங்களோட கொப்பியில இருக்கு பிள்ளைகள். இப்ப வாசிக்கவும் விட்டு இருக்கிறேன், அதை விட நானும் சொல்லி இருக்கிறேன் பிள்ளைகள். அவை இந்த 5 பொருளையும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வழியால, பொருள் தெரிஞ்சா தானே பிள்ளைகள் வசனம் எழுதலாம். பொருள் தெரியாத வசனம் எழுத இயலாது. ஆவே 5 பொருளும் உங்களுக்கு இருக்கு. உங்களோட மெமரியிலையும் நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிறீங்க பிள்ளையால். அவை நான் உங்களை திருப்பி வாசிக்க விட்டேன்னா அவைகளையும் நானும் சொன்னான். அவை உங்களுக்கு ஓகேயா இருக்கு பிள்ளையால். இந்த 5ம் எனக்கு அடுத்த மண்டே இந்த தமிழ் கிளாஸ்ல நீங்கள் செய்து காட்ட வேணும். அடுத்தது பிள்ளையால் கவனிங்கோ, நான் இன்றைக்கு உங்களுக்கு புது செக்ஷனுக்கு போறேன்னு சொன்னான் பிள்ளையால். அது என்ன என்றால் இரட்டை கிளவி. போட்டுக்கொள்ளுங்க பிள்ளையால், இரட்டை கிளவி. அடுத்த புது செக்ஷனுக்கு போறேன்னு சொன்னா பிள்ளையால் போட்டுக்கொள்ளுங்க, இரட்டை கிளவி. இரட்டை கிளவி.
இரட்டை கிளவியிலையும் பாருங்க பிள்ளையா, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இருக்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி இரட்டை கிளவியில பாய்ச்சி இருக்கு பிள்ளையால், இப்படி பாய்ச்சி வரும். அது இரட்டை கிளவி நான் சொல்றேன் பிள்ளையால், சொல்றதுக்கு முதல் நான் உங்களுக்கு சும்மா ஸ்டார்ட்ல சொல்றேன். இரட்டை கிளவி என்ன பாருங்க பிள்ளையால், இரண்டாவது மூன்றாவது பாய்ச்சி. கட்டத்தில் உள்ள இரட்டை கிளவி சொற்களை தெரிவு செய்து வாக்கியங்களை பூரணப்படுத்துக. அல்லது பிள்ளையால் இப்படி பந்தி பாருங்க பிள்ளையால், ஒரு பந்தி வந்திருக்கு. சிறிது தூரம் சென்றது என்ற பந்தி இருக்குல்ல பிள்ளையால், முதலாவது அதுல என்ன இரட்டை கிளவி சொல் வந்திருக்கு பாருங்க பிள்ளையால். அந்த முதலாவது பந்தியில முதலாவது பந்தியில இரண்டாவது பிள்ளையால் பந்தியில் இடம்பெற்றுள்ள இரட்டை கிளவி சொல்லை எழுதுக. முதலாவது பந்தியில இரண்டாவது கேள்வி. இப்படித்தான் இதான் பிள்ளையால் உங்களோட எக்ஸாம் பேப்பர். அப்ப இப்படி பிள்ளையால் இரட்டை கிளவி சொல்லோ அல்லது அடுக்கு மொழியோ அல்லது இன மொழியோ வரலாம் பிள்ளையால். மைக்க பாருங்க பிள்ளையால். ஓகே, கட்டிக்கார பிள்ளையார். சரி, அப்ப இரட்டை கிளவி இருக்கா இன்றைக்கு நாங்க பாப்போம் பிள்ளையால். போட்டுக்கொள்ளுங்க. இரட்டை கிளவி நீங்க போட்டு இருப்பீங்க பிள்ளையால். இரட்டை கிளவி என்றா என்னண்டா பிள்ளையால், இரட்டை கிளவி என்றா என்னண்டா ஒரு சொல் பிள்ளையால், ஒரு சொல் தொடர்ந்து 2 முறை வரும் பிள்ளையால். இரட்டை கிளவி என்றா என்ன பிள்ளையால், ஒரு சொல் தொடர்ந்து 2 தடவை வரும் பிள்ளையால். எழுத வேண்டாம், ஒரு கவனிங்க பிள்ளையால். இரட்டை கிளவி என்றா என்ன, ஒரு சொல் தொடர்ந்து 2 முறை வரும் பிள்ளையால். ஆனால் தனித்தனியாக பிரிக்கல பிள்ளையால் பொருள் தராது. பிள்ளையால் உதாரணம் சொல்றேன். நீங்க சொன்ன அந்த தக நீங்க சொன்ன தக காணா காணா தக ஒரு சொல் தக என்ற ஒரு சொல் பிள்ளையால் திருப்பியும் வந்திருக்கு பாருங்க பிள்ளையால். தக பிரிச்சு பாருங்க பிள்ளையால். தக பொருள் இல்ல, 2 சொல் சேர்ந்தா தான் பொருள். தகதான் பிள்ளையால் பொருள். ஆகவே இரட்டை கிளவி என்றா என்னண்டா பிள்ளையால், ஒரு சொல் தொடர்ந்து 2 முறை வரும் பிள்ளையால். ஆனால் தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது. தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது பிள்ளையால். ஆகவே அப்படியான சொற்கள் தான் இரட்டை கிளவி. உங்களுக்கு ஓகே பிள்ளையால், உங்களுக்கு தெரியும். அப்ப இரட்டை கிளவி என்றா எழுதி கொள்ளுங்க பிள்ளையால். அத சேர்த்து எழுதிதான் பிள்ளையால் அதுக்கு பொருள் இருக்கு. கமாண்டா பொருள் இல்ல பிள்ளையால், சேர்த்து எழுதிதான் பிள்ளையால் அதுக்கு பொருளும் இருக்கு பிள்ளையால். நல்ல இனிமையான நல்ல உச்சரிப்பும் இருக்கு பிள்ளையால். ஆகவே இரட்டை கிளவி என்ன நீங்க ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டியது இதுதான் பிள்ளையா. நீங்க குட்டி பிள்ளைகள் தானே, ஆகவே உங்களுக்கு பாடமாக்குறதுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா சொல்லித்தாரேன். இரட்டை கிளவி என்ன பிள்ளையால், ஒரு சொல் தொடர்ந்து 2 தரம் வரும். பிரிச்சு பாத்தீங்கன்னா பொருள் தராது. பிரிச்சு பாத்தீங்கன்னா பொருள் தராது. அப்ப எழுதிக்கொள்ளுங்க பிள்ளையால். இரட்டை கிளவி நான் சொல்றதை எழுதிக்கொள்ளுங்க பிள்ளையால். அந்த உங்களோட நான் போட்ட ஸ்கிரீன்ல 2வது பாயிண்ட்ஸா இருக்கு பிள்ளையால் பாருங்க. பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி. 2வது பாயிண்ட்ஸ்ல இருக்கு பிள்ளையால். அதை பார்த்து அப்படி எழுதுங்க. முதலாவது பாயிண்ட்ஸ் தேவையில்லை, 2வது பாயிண்ட்ஸ் தேவையில்லை, 3வது தேவையில்லை. அந்த 2வது பார்த்து அப்படி எழுதுங்க பிள்ளையால். பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி. இது திருப்பி பிள்ளையால் அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்லுவேன். பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி. பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி.
ஓகே பிள்ளையாள் கவனியுங்கோ. இதுல பிள்ளையாள் எல்லாரையும் வீடியோ ஆன் பண்ண சொன்னான். சில பேர் ஆன் பண்ணீங்க, சில பேர் ஆன் பண்ணல. கட்டாயம் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணணும் பிள்ளைகள். ஏனென்றா வீடியோ ஆன் பண்ணினா நீங்கள் என்னென்ன நீங்க குட்டி பிள்ளைகள் தானே, சில பேர் குழாப்படி செய்வீங்க, சில பேர் கவனிக்காம இருப்பீங்க. கட்டாயம் எனக்கு தெரியும் உங்களுக்கு பக்கத்துல உங்களோட பேரண்ட்ஸ் ஒரு ஆள் கட்டாயம் இருப்பி நான் பார்த்துக்கொண்டு நீங்க என்ன செய்யறீங்களாண்டு. ஆவே பிள்ளையாள் அதை விட நானும் பார்க்கணும் பிள்ளையாள் நீங்கள் என்ன செய்யறீங்களாண்டா. ஆவே நீங்கள் எல்லாரும் அடுத்த கிளாஸ் பிள்ளையாள் வீடியோ ஆன் பண்ணி இருக்கணும், மைக் ஆஃப் பண்ணி இருக்கணும் பிள்ளையாள். ரீமாஸ் எல்லாம் மைக் ஆஃப் பண்ணி இருக்கணும். ஓகே பிள்ளையாள் கவனிங்கோ. அப்ப உங்களுக்கு இன்னைக்கு இரட்டை கிளவி படிப்பிச்சனான். ஸ்டார்ட்ல கொஞ்சம் தான் பிள்ளையாள் படிப்பிச்சனான். இரட்டை கிளவி அடுத்த இந்த மண்டே கிளாஸ் பிள்ளையாள் உங்களுக்கு நான் திருப்பி அதை சொல்லி தருவேன். இன்றைக்கு மரபு தொடர்ல பிள்ளையாள் உங்களுக்கு எல்லாமே சகலதும் பிள்ளையாள் படிப்பிச்சுட்டேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஈவினிங்குக்கு உள்ள பிள்ளையாள் உங்களுக்கு நான் குரூப்லயும் அது போட்டு விடுவேன். எக்ஸ்ட்ராவா இருக்கிறதும் போட்டு விடுவேன் பிள்ளையாள். நீங்க கெட்டிக்கார பிள்ளையாள் எனக்கு தெரியும். அவை நீங்கள் அதை இந்த தமிழ் கோப்பியில எழுதி வச்சிருக்கணும். ஓகே பிள்ளையாள் கவனிங்கோ. அப்ப உங்களுக்கு பிள்ளையாள் நான் படிப்பிச்ச இன்றைக்கு இவ்வளவு விளங்கி இருக்கும் பிள்ளையாள். ஓகே பிள்ளையாள் பாய். மீதிய பிள்ளையாள் மண்டே கிளாஸ்ல பார்த்துக்கொள்வோம். பாய் பிள்ளையாள். Bye, please. Thank you, please. பாய் பாய். ஓகே ஓகே பிள்ளையாள் பாய். ஓகே வெல்கம். வெல்கம் பிள்ளையாள் பாய்.